தெரிவிக்கின்றேன். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இந்த இரவு ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். இதன் பேர் ஆண்டவரும் உங்களோட பேச வேண்டும் என்று ஆவலோடு பார்த்து வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. தேவன் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். பல விதத்தில், பல கோலத்தில், பல இடத்தில், பல சூழ்நிலையில் பேசுகிறார். நம்முடைய செவிகள், நம்முடைய ஆவிக்குரிய செவி, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் எப்பொழுதும் விழித்திருப்போம் என்றால் அவர் நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவதை நீங்கள் ஆவியிலே உணர முடியும். இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான என்னுடைய தலைப்பானது தேவனுடைய சித்தத்தை செய்வது. தேவனுடைய சித்தத்தை செய்வது, டூவிங் காட்ஸ் வில். இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு காரியம் இருக்குமானால் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்வதே ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம். தேவன் என் வாழ்விலே என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரும் தனிப்பட்ட வகையில் அறிந்திருப்பது மிக மிக முக்கியமானது. அந்த சித்தம் என்னதென்று அறிந்து அந்த சித்தத்தில் வாழும்போது பிரியமானவர்களே ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் செய்தால் அறிவு கெட்டாத சமாதானம் உங்கள் குடும்பத்திலே வாழ்க்கையிலே கிரியை செய்யும். தேவ சமாதானத்தில் வாழ்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதற்காக பிறந்தான், இதற்காக வாழ்கிறான் என்று அந்த நோக்கத்தை அறிந்திருக்கணும். இன்று அன்பானவர்களை நம் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் எவ்விதமாக இருக்கின்றது என்று எத்தனை பேர் அதை தேடுகிறீர்கள்? நம் எல்லாரும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வழிகளும் சித்தங்களும் இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னார், வசனம் சொல்லுகிறது, மனிதன் அவனவன் தன் வழிகளிலே போகிறான். தன் விருப்பத்தை, தன் ஏக்கத்தை, தன் காரியங்களை செய்கின்றான். ஆனால் யார் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும்? யார் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அறிந்திருக்கிறார்? யார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்? அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தேடுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய விருப்பத்தை, சித்தத்தை தேடும்படி வாஞ்சிப்போம். எங்கே தேவனுடைய சித்தம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு. எங்கே தேவனுடைய சித்தம் இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் உண்டு. எங்கே தேவனுடைய சித்தம் இருக்கிறதோ அங்கே தெய்வ பிரசனம் இருக்கிறது. ஆனால் இன்று நாம் தெய்வ சித்தத்தை செய்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46லேருந்து 50வது வசனம் வரைக்கும் நமக்கு அறிந்த வசனம்தான். ஆனால் அதிலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். வேதத்தை எடுத்து பாருங்கள். இந்த வேதத்தை எடுத்து பாருங்கள். ஜேக்கப் சொன்ன மாதிரி நான் எப்போதும் இந்த வேதத்தை படிக்கும் போதெல்லாம் எவ்வளோ களி கூறுவேன். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை இயேசு சொல்கிறதை படிக்கும் போது அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வாசிக்க கேட்போம். இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயார் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்ய நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை அறிந்து வாழ இன்று உம்முடைய திரு வசனத்தை எங்கள் இடத்தில் மகிமைப்படுத்துங்க. உம் ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் பிரசங்கிக்கிறவராக, போதிக்கிறவராக காணப்படுவார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்.
3.5 வருஷம்தான் அவர் தேவனுடைய ஊழியத்தை தீவிரமாக செய்தார். இந்த பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அங்கே ஒருவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, உன் சகோதரர், உன் சகோதரி, உன் தாய் வெளியே நிற்கிறாங்க, அவர்கள் உங்களை சந்திக்க வேண்டுமா? இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்தை பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவங்க வீட்டார் இல்லை, அவங்க குடும்பம் அங்கே இல்லை, அவங்க ஃபேமிலி அங்கே இல்லை, தாய் இல்லை, சகோதரிகள் இல்லை, எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. அவர்கள் இயேசுடைய பிரசங்கத்தை ஒருவேளை கேட்க ஆர்வம் இல்லையோ, அவர் பேசட்டும், வீட்டில் உள்ளவர் தானே, அவன் குடும்பத்தில் ஒரு ஆள் தானே என்று சொல்லி ஒருவேளை அவங்க அப்படி நினைத்து கொண்டு வீட்டுக்கு அவங்க அந்த மீட்டிங்கு வெளியே இருந்தார்களோ தெரியல. எப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு கால் வருது, ஒரு வாட்ஸ்அப் வருது, அதே போல் ஒரு கால் வருது. இயேசு ஊழியம் செய்கிற வேளையில் பிரசங்கிக்க இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், உன் தாயும் சகோதரியும் சகோதரர்களும், ஏன்னா இயேசுக்கு உலக பிரகாரம் தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தரிக்கப்பட்டு மரியாம் மூலமாக இந்த உலகத்துக்கு தேவகுமார் நாங்கள் பிறந்தார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பின்பு ஜோசப்பும் மரியாவும் இன்னும் சில நாட்கள் வாழ்ந்தபோது அவர்கள் மூலமாக சிலர் பிறந்தார்கள். இயேசுக்கு சில நண்பர்களும் இருந்தார்கள். அநேக நண்பர்கள் இயேசுவோடைய வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனால் என்ன ஒரு காரியம் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே அவர்கள் யாரும் சம்மதம் இல்லை, அப்படி யாரும் ஈடுபடவில்லை. அவர்கள் இயேசு பிரசங்க பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில் கூட வெளியே இருந்து இருக்கிறார்கள். இயேசுவோட ஊழியத்தில் அற்புதம் நடந்தது. அநேக வியாதிஸ்தர்கள் சுகம் அடைஞ்சார்கள். தெய்வ ராஜ்யத்தை குறித்து பலமாக பேசினார். ஆனால் அங்கே குடும்பமே இல்லை. குடும்பம் இயேசுவோட ஊழியத்தில் எந்த ஒரு பங்கும் பெறவில்லை. மத்தேயு 12 அதில் நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கின்றது. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் 5:7 அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. அதுக்கு எப்படி யோவான் 7:5 பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்க, அவர்களுடைய சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை. நீங்கள் நானும் அங்கே இருந்தால் இயேசு எல்லாமே விசுவாசித்திருப்போம். இயேசு பின்னால் எல்லாரும் போனாங்க, கூட்டமாக போனாங்க. ஆனால் என்ன ஒரு வேதனைனா, அவர் சொந்த குடும்பம் அவன் பின்னால் போல, அவர் சொந்த ஃபேமிலி அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆர்வம் இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், தீர்க்கதரிசி சொந்த ஊரில் கனம் பண்ண மாட்டார்கள். தீர்க்கதரிசி சொந்த ஊரில் அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். அது இயேசு அதை கடந்து போனார். சொந்த குடும்பம் அவரை நம்பவில்லையாம். மார்க்கு 3:21, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவருடைய யாரு நண்பர்கள், இயேசுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இயேசுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவர் ஊழிய காலத்தில் டிசைபிள் மட்டும் இல்லை, குடும்பம் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் மதி மயங்கி இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? அவருக்கு ஏதோ மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இயேசுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இயேசுவை பிடிக்கிறதுக்கு வந்தாங்களா? ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறாரு. ஏன்னா இவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை. நீங்கள் அது முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை, இயேசு எங்கெல்லாம் போதித்தாரோ அங்கெல்லாம் பிரச்சனை,
இயேசு எங்கெல்லாம் போனாரோ வேறு விதமாக பேசுகிறாரு, வேறு விதமாக செய்கிறாரு. ஏன்னா பீப்புள் வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஏதோ ஒரு 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 சிஸ்டமில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் மாற்றுறாரு. அதனால தான் இயேசுவோட நிறைய பிரச்சனை வந்துச்சு. வியாதிகளை சுகமாக்கினார், அங்கேயும் பிரச்சனை. ஓய்வுனால் அற்புதம் செய்கிறார், அங்கேயும் பிரச்சனை. பிரசங்கிக்கிறார், அங்கேயும் பிரச்சனை. போதிக்கிறார், அங்கேயும் பிரச்சனை. இந்த குடும்பத்தாரும் நண்பர்கள் நினைச்சார்கள், இவருக்கு என்னமோ ஆச்சு, இவருக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, பைத்தியம் போல். இங்கிலீஷில் எழுதியிருக்கு மேட்னு எழுதியிருக்கு சில மொழிபெயர்ப்பில். அப்போ இயேசுடைய நிலையை நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் அவரை ரிஜெக்ட் பண்ணி, எத்தனை பேர் சூழ்நிலையில அவர் பேசுகிறார், அவர் இருக்கிறார், அவர் பிடிக்க வந்திருக்காங்க, என்னமோ ஒரு பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டாங்க. இதான் இயேசுடைய ஊழிய பிரயாணத்தில் நடந்த சம்பவங்கள். அப்பொழுது ஒரு நபன் வருகிறான், உன் தாயும் உன் சகோதரியும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறாங்க. அதுக்கு இயேசு எல்லாருக்கும் முன்பதாக தைரியத்தோடு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட், போல்ட்லி ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி என்று சொல்லி தன் கரங்களை நேராக சீடர்களுக்கு நேராக கேட்டு, இயேசு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தன் கைகளை நேராக போய் சீடர்களை கேட்டு நிற்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அங்கே இருக்க மரியா கேட்டிருப்பாங்க, அவங்க அண்ணன் தம்பிலாம் கேட்டிருப்பாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தானே அவர் கூட பிறந்தோம், அவங்க கூட இருந்தோம், வீட்டில் இருந்தோம், ஆனால் அவர் கை இங்கே போயிடுச்சு. அந்த வசனத்தை படிக்கும் போது நான் அப்படி தான் அதை அப்படி தீவிரமாக படிப்பேன். அந்த வசனத்தை படிங்க. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இயேசு சீஷர்களுக்கு நேரே நீட்டின்னு அவங்களும் அங்கே உட்காந்துருக்காங்க, மக்களும் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன், அவங்க சீஷர்களை நோட்டி, இதோ இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இவர்களே இவர்களே எவர்கள்? தேவ சித்தத்தை செய்கிறவர்களை என் குடும்பத்தார். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய குடும்பம். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் தேவன் அவர்களை தாயாக, சகோதரியாக, சகோதரராக நினைக்கிறார்கள். எல்லாரும் அல்ல. யார் யார் அவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார்கள், அந்த சீடர்கள் யார்? அவர்கள் யார்? ஏன் அவர் கரங்கள் அவர்களுக்கு நேராக போனது? ஏன்னா அவர்களுக்கு தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள்தான் இயேசுக்காக சகலத்தையும் விட்டுவிட்டு தன் வாழ்க்கையின் பிரயாணத்தை தேவன் சித்தத்தை செய்யும்படி திருப்பினவர்கள். அவர்கள்தான் இயேசுதான் எனக்கு வேண்டும், பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கே இயேசுவோடு இணைந்தவர்கள். தன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு இயேசு பின்னாலே வந்தவர்களை பார்த்து தான் இயேசு சொன்னார், அவர்கள் தான் என் தாய், அவர்கள் தான் என் சகோதரி, அவர்கள் தான் என் சகோதரர். இன்று அன்பானவர்களே, நீங்களும் நானும் யார்? தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்கிறோம். சந்தோஷம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானா? இயேசு சொன்னார், நான் உங்களை சகோதரன் என்று சொல்கிறேன், நான் என் நண்பர் என்று சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். அப்போ யார் அவருடைய நண்பர்கள், யார் அவருடைய சகோதரன் சகோதரிகள், யார் அவருடைய பிள்ளைகள்? நமக்கே அந்த பலனை நாம் கண்டுபிடிப்போம். இங்கே அவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். தம்முடைய கைகளை தமது சீசருக்கு நேராய் நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரமாக இவர்களே என்று சொல்கிறார். அவர் ஒரு குடும்பத்தை காட்டுகிறார். எனக்கு ஒரு குடும்பம் உண்டு, ஒரு ஆவிக்குரிய குடும்பம், தோ இவர்கள் தான், தோ இவர்கள் தான் என்று சொல்கிறார். ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். பிரியமானவர்களே,
அவங்க தாய் அங்கே நின்று கொண்டு இருந்திருப்பாள். அவங்க தாய்க்கும் குழப்பம்தான். மேரி மரியாவும் அங்கே நிற்கிறாள். ஆனால் இயேசு மரியாவை அங்கே இருக்கிறத பார்த்து தான் இதை சொல்கிறார். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி என்று. எவன் ஒருவன் என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறானோ, எவன் ஒருவன், யாராக இருந்தாலும் தன் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே என் குடும்பம், அவனே தான் என் 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 தாய், என் 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 சகோதரன் சகோதரி என்று சொல்கிறான். அன்பானவர்களே, நீ பரலோகத்தை சித்தத்தை செய்வது எவ்வளவு முக்கியம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். பரலோக சித்தம் என்னதென்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போதான் அந்த சித்தத்தை நாம் செய்ய முடியும். அப்போதான் அந்த சித்தத்தில் நாம் வாழ முடியும். ஸோ இன்றைக்கு பரலோக சித்தத்தை அறிந்து கொள்ள, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் சில காரியங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் என்ன செய்வது? இதுதான் என்னுடைய கேள்வி. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்ன செய்வது? எத்தனை பேர் கேட்க ஆர்வமாக இருக்கீங்க? சத்தம் குறைவாக தான் இருக்கு. அவர் என்ன தான் சொல்லட்டும், நான் என் சித்தத்தில் போய்கிட்டே இருக்கிறேன். உங்கள் சித்தத்தில் நீங்கள் போகலாம், உங்கள் சித்தத்தில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இயேசு யாரையும் வற்புறுத்த மாட்டார். ஒருவன் என் பின்னால் வர விரும்பினால் வர கடவுதாக என்று சொன்னான். இதுதான் இயேசுவோட ஸ்டாண்ட். நீ வாழ்ந்தால் இப்படி வாழ், இல்லாட்டி போய்கிட்டே இரு. இயேசு ஒரு பயங்கர கண்டிப்பானவர், யாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டார். இன்று பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ரோமர் திருச்சபைக்கு பவுல் ஆனவர் கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை. இந்த பகுதியிலே சபையில் மக்கள் தேவ சித்தம் என்னதென்று பூரணமாய் அறிந்து கொள்வதற்கு சில படிகளை அவர் அங்கே பேசுகிறார். நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நிறைவேற்றினால்தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அந்த ரோமர் 12 அவரை பேசுவதை நாம் பார்க்கின்றோம். வாசிங்க, ரோமர் 12 1-2 வரைக்கும். முதலாவது, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இங்கே முதலாவது தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், செய்ய வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அங்கே முதலாவது நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் 1ஆம் வசனத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அப்போ முதல் காரியம் என்னவென்றால் முழுமையான சரணடைந்தல். சொல்லலாமா? சரணம் தேவனுக்கு முற்றிலும் சரணம் ஏசப்பா சரணம்னா என்ன? தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறவர்கள் சொல்கிற வார்த்தை. அந்த காலத்தில் ஜஸ்தி பிராபரன்னு ஒரு பாட்டு பாடினார். சரணம் என்றால் முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் சொல்கிற வார்த்தை. சரணமையா அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றிலும் சரணம் அடைகிறவர்கள். இன்றைக்கி நம்ம சொல்லலாம், ஏசப்பா சரணம், ஏசையா சரணம் அப்படின்னா என்ற முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது முற்றிலும் நாம் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்றா உங்களை நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது.
தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் இங்கே பவுல் சொல்கிற காரியம், சில வசனங்களை இங்கே சொல்கிறார், நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு சில காரியத்தை சபையாரை உணர வைக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஏன் ஒப்பு கொடுங்கள்னா அங்கே வசனம் பாருங்கள், பை த mercy of God அப்படின்னு அங்கே சொல்கிறார். தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு நான் இதை சொல்கிறேன். தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை செய்யுங்கள். ஏன் செய்யுங்க? தேவனுடைய இரக்கத்தின் மித்தமாக. அது என்ன? ஏன் இன்னைக்கு நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியல? ஏன் நம்மளால் முழுமையாக தேவனுடைய திட்டத்தில் நம்ம செயல்படலை? அதுக்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலை. தேவனுடைய மனதுருக்கத்தை நான் புரிந்து கொள்ளலை. தேவன் எப்படிப்பட்டவர், அப்படி என்ன எனக்கு செய்திருக்கிறார் என்று அந்த உணர்வை பவுல் இங்கே தெரிவிக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார்? தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா தேவ ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்தையும் தயவும் அதை உணர்ந்தால்தான் அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். அது அங்கே படியில் வருகிறது. சொன்னால் பிரியமானவர்களே, நம் அனைவரும் இந்த இரக்கங்களை பாருங்கள், இந்த தேவனுடைய இரக்கங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் என்று என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொல்ல வரான்னா, நம் அனைவரும் தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லை என்றார். தகுதியற்றவர்கள். இயேசுவின் பேரை சொல்ல நமக்கு தகுதியே இல்லை. நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க நம்ம எல்லாம் தகுதியற்றவர்கள் என்று அங்கே சொல்ல வராரு. தகுதியற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அவருடைய பேரை கூப்பிட, அவரை தொழுகை செய்ய, பாட்டு பாட, ஆராதிக்க தகுதியற்றவர்கள். ஏன்? நம்மெல்லாம் அழுக்கான கந்தையில் உள்ளவர்கள், பாவம் செய்தவர்கள், பாவ சேத்தில் இருந்தவர்கள், பாவ வாழ்க்கையிலே, தெருவுகளே, பாதாளத்திலே, அழிவிலே, நியாயத்தீர்ப்பிலே வாழ்ந்திருந்த நம்மை அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய அன்பினாலே மீட்டிருக்கிறாரே. அது மித்தமாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அதுதான் சொல்கிறார். அவருடைய இரக்கங்கள் மித்தம். அவர் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், மறைத்திருக்கிறார். அதை உணருங்கள் என்று சொல்கிறார். உங்கள் வழிகளை விட்டு அவருடைய வழிகளுக்கு வாங்க, அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யுங்க என்று சொல்கிறார். இரக்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அங்கே ஆரம்பிக்கும் போது நாம் பார்க்கின்றோம், அவருடைய இரக்கங்கள் மித்தமாக. அன்பானவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உளையான சேர்த்திருந்த நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் இன்னும் நான் தகுதியில்லாதவன், இந்த வேதத்தை தூக்கக்கூட எனக்கு தகுதி இல்லை, இந்த ஆண்டவருடைய வார்த்தை பேசக்கூட எனக்கு தகுதி இல்லாதவன் நான், ஆனால் தகுதி இல்லாத என்னை அவரை கிருபையினால் அலங்கரித்து இரக்கத்தினால் முடிசூட்டி அவருடைய பிள்ளையாக அலங்கரித்து வைத்திருக்கிறார். இந்த உணர்வு எவனுக்கு யாருக்குள்ளே இருக்குதோ அவர் தான் சொல்கிறார், நீங்கள் இதை நிமித்தமாக செய்யுங்கள். இந்த மாலை வேளையில் அன்பானவர்களே, முழுமையான சரணத்தை, முழுமையான ஒரு சரணடைதலை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சித்தம் சும்மாக நம் வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பாருங்கள், அவருக்கு ஒரு சித்தம் இருந்தது, அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு, உங்களுடைய சித்தம் எதுவோ அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்று முதலாவது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்ப வேண்டும். சபைக்காக அல்ல. காஜன் சபை உங்களை அவ்விதமான வற்புறுத்தல. ஊழியத்தை செய்வது ஏதோ ஒரு காரியமாக நினைக்காதீங்க. நீங்கள் ஊழியம், நான் ஊழியம் செய்வது, இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, இந்த சபையிலே நாம் ஊழியம் செய்வது, தனிப்பட்ட வகையிலே நாம் ஊழியம் செய்வது எதற்காக என்றால் இந்த சபைக்காக அல்ல, தேவனுடைய இரக்கத்துக்காக. தேவன் என் மேலே வைத்த இரக்கத்து மித்தமாக நான் தேவனுக்கு ஒரு பெரிய கடனாளியாக இருக்கிறேன். தேவன் என் மேலே காட்டின இரக்கத்து மித்தமாக நான் அவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கக்கூடியவர்கள் தான். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக.
இரக்கத்தை பார்க்க, அவருடைய அன்பை பார்க்க, அவருடைய தகுதியில்லாத என்னை அவர் அழைத்திருக்கிறாரே என்று சபை முன்புக்கு நிற்கும் போதெல்லாம் அந்த உணர்வு உங்களுக்கு வருவதாக. எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் சரி, ஆனால் மறந்து விடாதீர்கள் அவர் செய்த நன்மைகளை. சங்கீதம் 103 சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழு உள்ளமே அவரை சோஸ்திரி. அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தார், அவர் உன் நோய்களை குணமாக்கினார். அதனாலே தான் அவருடைய இரக்கத்தை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இன்றைக்கு நம்மை ஏவி தேவனுடைய காரியத்தை செய்ய வைக்கிறது எது? தேவனுடைய இரக்கமாக இருக்கட்டும். தேவன் என் மேலே காட்டின இரக்கத்து மித்தமாக நான் ஓடுகிறேன். தேவன் என் மேலே இரக்கத்து மித்தமாக நான் செய்கிறேன். மனிதனுக்காக அல்ல, என் புகழுக்காக, பேருக்காக அல்ல. அவர் என் மேலே காட்டின இரக்கத்துக்கு நன்றி பலியாக, நன்றி காணிக்கையாக, நன்றிக்கு அடையாளமாக செய்கிற ஒரு சின்ன ஊழியம் தான். தேவனுடைய இரக்கத்தை உணருங்கள், தேவனுடைய அன்பை உணருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான அர்ப்பணம் வரும், முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல் வரும். அல்லேலூயா. முழுமையான சரணடைதல் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வேதம் முழுவதும் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் அவர்கள் முழுமையாக அவருடைய வாழ்க்கையை இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறவங்க அப்படியே திருப்பினார்கள். தேவன் ஆபிரகாமை அழைத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நாமத்தை, உன் பேரை பெரிதாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் காட்டுகிற இடத்துக்கு போ, நான் சொல்கிற காரியத்தை செய் என்று அதுதான் சொன்னார். மற்ற எந்த ஒரு என்ன நடக்க போதெல்லாம் சொல்லலை. அவன் தேவனை நம்பினான், விசுவாசித்தான், தேவ சித்தத்துக்கு திரும்பினான். தேவ சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை திருப்பினான். ஆனால் எங்கே போன என்ன நடக்குன்னு தெரியாது. அவன் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், தேவ சித்தத்துக்குள் தன் வாழ்க்கையை திருப்பினான். தேவன் அவனை வழிநடத்தி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். மோசே தேவன் அழைத்தார், மோசே நீ ஆடி மேய்த்து கொண்டிருக்கிறார், உனக்கு பெரிய வேலை இருக்குது, என் ஜனங்களை நியமிக்க வேண்டும், அதனால் என் திட்டத்துக்கு வா. பல சாக்கு போக்கு நம்ம போல, நமக்கு நிறைய ஏராளமான சாக்கு போக்கு இருக்குல்ல, அதே போல் அவனும் சொல்லியிருக்கான். ஆண்டவர் விடவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் அழைத்தார், நீ பயப்படாதே, உன்னோடு இருப்பேன், ஒன்றுமே தெரியலப்பா ஆண்டவரே, பயப்படாதே, நான் ஒன்றொன்றும் உனக்கு அற்புதம் செய்வேன். என் சித்தத்துக்குள்ளே நீ வந்து விட்டா இனி நான் தான் உன்னை ஆளுகை செய்வேன். என் சித்தத்துக்குள்ளே உன் வாழ்க்கையை நீ திருப்பி விட்டா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் ஈடுபடுவேன். நான் ஒரு ரெவலேஷனாக தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை தேவன் பக்கமாக திருப்பினீர்கள், ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பாதையிலே தேவனுடைய திட்டம் அவர் கூடவே உங்களை நடத்துவார். தேவனுடைய சித்தத்திலே போகும்போது போராட்டம் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், தடை பண்ணும். ஆனால் ஆண்டவரே அங்கிருந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆனால் தேவ சித்தத்தில் நீங்கள் இருந்தே போதும், அது நிச்சயமாக உங்களை அந்த சித்தத்துக்குள்ளே அவரே வழி நடத்துவார். சில நேரத்தில் ஆண்டவர் பூர்ண சித்தத்தை காட்ட மாட்டார், பூரணமாக உங்களுக்கு எதுவும் காட்ட மாட்டார். ஆனால் எப்போ ஒரு சின்ன சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ, எப்போது சின்ன காரியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, ஆண்டவரோட பெரிய திட்டங்கள் வெளிப்படும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு சின்ன அர்ப்பணம் தான், ஒரு சின்ன கீழ்ப்படிதல் பெரிய நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அதனால் முதலாவது பிரியமானவர்களே, முழுமையான சரணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சரணம். சபைக்கு வரும்போது சரணமையா ஏசப்பா. ஆனால் தான் மரியா ஆரம்ப காலத்தில் தேவதூதன் மரியா பார்க்கும்போது, நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன் பெறுவா. அவள் சொன்னா, நான் உமது அடிமை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடப்பதாக. அவ்வளோதான். அந்த முடிஞ்சோன்னு வந்துச்சு எல்லா பிரச்சனையும். பாருங்கள், சித்தத்தை நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பிரச்சனையும் சேர்த்து வரும். ஒன்றுமே வராதுன்னு நினைக்காதீங்க. மதம் வந்தவொடனே ஏற்கனவே கட்டிக்க போகிறேன் வேணான்ட்டான். எப்படி இருக்கும்? வாலிப பிள்ளைக்கு யோசிச்சு போன உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த நபர் உங்களுக்கு வேணான்ட்டா எப்படி இருக்கும்? எவ்வளோ துக்கத்தில் இருக்கும். தேவ சித்தத்துக்கு போனால் எடுத்துன்னு வந்துச்சு பிரச்சனை. அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் சுற்றி இருக்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அவர் சகிக்க வேண்டும். அப்போ தேவ சித்தத்துக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா பிசாசம் வெளிக்கிட்டே செய்வான். ஆனால் அவன் சொன்னா, உன்னை வார்த்தையின்படி ஆகட்டும். அல்லேலூயா. எத்தனைபடி ஆண்டவரே, உன் வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உன் வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள்.
இப்படி வார்த்தையின்படி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும். தேவனே என்னை வழி நடத்துங்க. இன்று தேவனுடைய வழிநடத்தலுக்காக ஒரு ஜபத்தில் ஏங்கி கொண்டு இருக்கும் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை படிப்படியாக நடத்துவார். உடனே அவருடைய முழுமையான சித்தத்தை நீங்கள் அறியாவிட்டாலும் கூட படிப்படியாக நடத்துவார். அல்லேலூயா. முதலாவது தேவ சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து உங்கள் கையில் வச்சு ஏதாவது சொல்லுவார் என்று நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போவோம், அங்கே போவோம், அங்கே தீர்க்கதரிசி வந்திருக்காங்க, அங்கே போவோம். அவங்களாம் நான் தப்பாக சொல்லலை, அவங்க இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு தலையை கொடுத்து எனக்கு என்ன செய்யணும், யாரை கட்டிக்கணும், என்ன செய்யணும்னு போய் அவர்கள் கிட்ட நம்ம போனோம் என்றால் அவங்க சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான அர்ப்பணம் இல்லாவிட்டால் அது வேலையே செய்யாது. ஆனால் முதல் காரியம் தேவ சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சரணமடைய வேண்டும். இரண்டாவது காரியம் அடுத்த படியை சொல்கிறாரு பாருங்க அந்த வசனத்தில். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை எனக்கு ரொம்ப அவரை கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாக நான் இருப்பேன். தேவ பிரசன்னத்தை சும்மா எல்லாரும் உணர முடியாது. தேவ பிரசன்னத்தை எப்படி நாம் அதுக்குள்ளே ஜீவிப்பது, அந்த பிரசன்னம் எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கின்றது, அதை குறித்து நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சபையில் நாம் துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நல்லது. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார் புத்தி உள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை, ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒட்டு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகிர்ந்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபம் அடைங்கள் என்று ஒரு பெரிய வசனத்தை சொல்கிறார். அப்போ ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கின்றோம். இங்கே பவுல் அந்த திருசபைக்கு என்ன சொல்ற, நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்கன்றாரு. அப்போ புத்தி உள்ள ஆராதனை என்றால் இன்னொரு ஆராதனை இருக்கு. என்ன சொல்லுங்க? புத்தி இல்லாத ஆராதனை. நம்ம ரெண்டையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். புத்தி உள்ள ஆராதனை செய்யணுமா, புத்தி இல்லாத ஆராதனை செய்யணுமான்ட்டு. ஏன்னா அதில் அவர் ரொம்ப கவனம் செலுத்தினார். நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்க. தேவன் தான் புத்தியை தருகிறார், தேவன் தான் ஞானத்தை தருகிறார், தேவன் தான் அறிவை தருகிறார். எதற்காக? அவரை தொழுது கொள்வதற்கு நம்மளுக்கு சில காரியத்தை நம்ம அறிந்திருக்கணும். புத்தி உள்ள ஆராதனை அழகாக இங்கே சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ஆராதனை செய்கிறீங்க, நல்லது. நீங்கள் பாடுறீங்க, துதிக்கிறீங்க, நல்லது. ஆனால் புத்தியோடு செய்யுங்க, அதுதான் தேவனுக்கு பிரியமும் சித்தமாக இருக்குதுன்றாங்க. அப்போ ஆராதனையில் நாம் செய்கிற ஆராதனை அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அது புத்தி உள்ள ஆராதனை இருக்கணும். அப்படின்னா ரெண்டு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். புத்தி உள்ள ஆராதனை, அதுக்கு மாறாக புத்தி இல்லாத ஆராதனை. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா நல்லது. அப்போ தேவனுடைய சித்தம் அதிலே காணப்படுகிறது. நம் தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்வது மிக முக்கியம். 1ஆம் வசனம் படிங்க. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை வேற, நீங்கள் ஒப்பு கொடுப்பது சம்மந்தப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். புத்தி உள்ள ஆராதனை என்ன? பிரியமானவர்களே, புத்தி உள்ள ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர் மேலே சொல்லிட்டாரு, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். இப்போ சரீரத்தை ஒப்பு கொடுக்காம புத்தி உள்ள ஆராதனை ஓடாது. பிரசன்ஸ் யோர் பாடி. உங்கள் சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆராதனை தேவனை ஏற்றுக்கொள்வார். இப்போ இதுலேருந்து டீப்பாக கொஞ்சம் உள்ளுக்கு போவோம். அப்போ தான் ஆராதனையில் ஒரு பிரேக் த்ரூ வரும். அப்போ தான் ஆராதனை செய்யும்போது நீங்கள் செய்கிற ஆராதனை புத்தி இருக்குதா, புத்தி இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்க நம்ம கொஞ்சம் நிதானிக்க முடியும். அல்லேலூயா. பிரியமலை இங்கே நாம் பார்க்கின்றோம், சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் சரீரம் கிள்ளி பாருங்கள், இங்கே தான் இருக்கீங்களா இல்லை இங்கே தான் இருக்கீங்களா? இந்த சரீரம் என்று சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்?
இந்த சரீரம் சரீரம்னு சொல்லும்போது கண்ணு, மூக்கு, வாய், காது, இதான் சரீரம் நம்ம நினைக்கிறோம். சரீரம் அப்படி தான் நினைக்கிறோம். கண்ணு, மூக்கு, வாய், இதுதான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு. மாமிசம், இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டது. வேதத்தில் அநேக இடத்துல ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சரீரம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு இடத்துல வேற ஒரு அர்த்தம், ஒவ்வொரு இடத்துல வேற ஒரு அர்த்தம். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், அவர் சொல்கிறார், உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அதோடைய காரியங்கள் என்ன பிரியமானுடைய? சரீரத்தை பரிசுத்தமாக, பரிசுத்தமாக சில பேர் நினச்சிக்கிறேன் பரிசுத்தம் என்றால் போய் குளிக்கணும். சில பேர் ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பதாக, சில பேர் தொழுகைக்கு போகிறவங்கள கை, காது, மூக்கு. அதை ஒருத்தர் சொன்னால் மூக்கில் இன்னும் பிசாசு தொங்குதான் அப்படின்னு இருக்குது ஒன்று ஒரு டீச்சிங்கில். காது, கை, விரல் எல்லாத்தையும் காலம் கழுவிட்டு அப்போ போனால் தான் தொழுகை, அதான் ஆராதனையா. சில பேர் பரிசுத்தம் என்று சொல்ல நம்ம நினைக்கிறோம் குளிக்கணும் போல, சுத்தமாக வரணும் போல. ஆமாம், சுத்தமாக வாங்க, இல்லாட்டி இங்கே ஆராதனை நடத்த முடியாது, வேறு இதெல்லாம் வந்துடும். இயேசு காலத்தில், பழைய ஏற்பாடும் சரி இயேசு காலத்துலேயும் நிறைய பெர்ஃப்யூம் பாவிச்சாங்க. பைபிளில் நிறைய பெர்ஃப்யூம் இருக்கு. இங்கே யாராச்சும் பெர்ஃப்யூம் இல்லாமல் வரக்கூடாது. ஓ, ஆண்டு பாஸ் இன்னும் புதிய உபதேசத்தை கொண்டு வராருன்னு. பெர்ஃப்யூம் முக்கியம். ஒரு பெண் வந்து ரொம்ப விலை வந்து பெர்ஃப்யூம் வச்சுருந்தா, இயேசுக்கிட்ட போய் தடை விட்டா. காலைல ஊற்றினா ரூம்பே நிறைய பாசமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே வரும்போது வாசமாக வரணும். டப்புக்கிட்ட கையை ஊற்றினா 10 பேர் மயக்க போட்டு விழுவுற மாதிரியும். வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் அவங்க வேலை செய்யாட்டி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, செய்யுங்க, நல்லது தானே. நான் தப்பாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேனா? இயேசு காலத்தில் டானியல், பைபிள் போட்டுக்கு டானியல் வந்து துக்கத்தில் இருக்கும்போது பெர்ஃப்யூம் போடலையா இந்த டைமில். அப்போ அவளும் போச்சிருக்கார் பைபிளில். இப்போ நிறைய இடத்துல பெர்ஃப்யூம் இருக்குது. காலையில் வரும் புதுசுன்னு அடிச்சுக்கிட்டு வாசமாக வந்தால் இந்த இடம் நல்லாயிருக்கும். டான்ஸ் ஆடுறவங்க, மியூசிக் ஆடுறவங்க எல்லாமே. அல்லேலூயா. சரீரம் என்று சொல்லும் போது அன்பானவர்களே, இங்கே அன்றைக்கி நம்ம சரீரம் இங்கே பக் பண்ணியிருக்கு. என்னது? சரீரம் இங்கே பக் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய எண்ணம் எங்கே இருக்குது? நம்மளுடைய சிந்தை எங்கே இருக்கிறது? நம்மளுடைய மனம் எங்கே இருக்கிறது? இங்கே தான் உட்காந்துருப்போம் ஆராதிக்கிற மாதிரி. ஆனால் எண்ணமெல்லாம் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் அப்படி யோசிக்கிட்டு இருக்கும் போது அது புத்தி இல்லாத ஆராதனை வரும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பக் யோ பாடி ஹியர், தென் மனம் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறது, அப்படி இல்லைங்க. அல்லேலூயா. சரீரம் என்றால் dedicating your entire mind to control by God and His will. சரீரம் என்பது முழுமையாக உங்கள் மனதை தேவனால கட்டுப்பாடு கீழே கொண்டு வருவது. அதான் அந்த சரீரம் என்று சொல்லும் போது உங்கள் மனம், நம்முடைய எண்ணம் முழுமையாக தேவனால் ஒரு கட்டுப்பாடு கீழே இருப்பது. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். உங்கள் மனதை முற்றிலும் தேவனுடைய சித்தத்துக்கு கொண்டு வாங்கள். Mind that controlled by God and His love. உங்கள் மனதை, எண்ணங்களை முற்றிலும் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் செட் பண்ணிடணும். அந்த ஆளுகை எப்போதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது உங்கள் மனதை, எண்ணத்தை எல்லாமே தேவ சித்தத்தினாலே நிரப்பிடுங்கள். அதான் இங்கே இடத்துல பார்க்கிறோம். எல்லா விதமான உலக காரியங்களை நாம் புறக்கணித்து விட்டு தேவ சித்தத்தினாலே நம்முடைய மனதை செட் பண்ணுறது. தேவ சித்தத்தோடு அலைன்மெண்ட். காடி அலைன்மெண்ட் தெரியுமா? காடி வந்து ஒரு சைட்டாக ஓடும், டயர்லாம் தேஞ்சு போயிடும். இப்போ என்ன செய்வாங்க, இப்போ எல்லாமே பேலன்ஸிங் செய்வாங்க. அப்போ இவர் இங்கே என்ன சொல்கிறா, உங்கள் மைண்ட், எண்ணங்கள் எல்லாம் தேவனோடு அலைன்மெண்ட் சரியாக நிற்கணும். அந்த தேவ சித்தத்தோடு நம்ம மனதில் நாம் இருக்கும்போது அன்பானவர்களே,
இது மிக மிக ஒரு முக்கியமான காரியமாக நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நம்முடைய சரீரத்தை நாம் பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 நீங்கள் பார்க்கும்போது, நாம் ஒரு நாளிலே ஒரு காலத்திலே நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து அதோடைய சித்தத்தை செய்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சரீரத்தை நாம் பாவத்தை செய்வதற்கு, அந்த பாவத்துடைய ஆசையை நிறைவேற்ற அந்த சித்தத்தை நாம் செய்து கொண்டு இருந்தோமோ. ஆனால் இன்றோ நீங்கள் தேவனுக்குள்ளே இருப்பதனாலே, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருப்பதனாலே, பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள்ள வாசம் செய்வதனாலே நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:20-21 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் சரீரத்தினாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது, இந்த சரீரத்தை வச்சு எப்படி மகிமைப்படுத்துவது? காயப்படுத்துவதா? இல்லை அடித்துக் கொள்வதா? இல்லை, மனம் எண்ணத்திலே தேவனை எப்போதும் நினைத்து அவருடைய சித்தத்தினாலே மூழ்கி இந்த மனதை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சிந்தைகள், எண்ணங்கள், தியானங்கள், இது யாவையும் இங்கே ஒப்பு கொடுத்த ஒரு மனம் இருக்கணும். ஆனால் தான் அநேக பேர் தியானத்துக்கு போகிறாங்க. ஏன்? அவங்க ஃபுல்லி தேவன் கடவுள் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. அப்போ இங்கே தியானம் என்று சொல்லும் போது, பிரியமானவர்களே, ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும் போது, சரீரம் என்று சொல்லும் போது, நம்முடைய மனதை, எண்ணத்தை முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலும் நம்முடைய எண்ணங்களை, மனதை, தியானங்களை எல்லாவற்றையும் நம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் மிக முக்கியம், நம்முடைய நோக்கங்கள் மிக முக்கியம். பெருமையோடு, பொறாமையோடு பல காரியத்தை, அசுத்தமான காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு பாடலாம், துதிக்கலாம். அது தேவனுக்கு புத்தி இல்லாத ஆராதனை போய்விடும். அப்போ தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை சொல்லும் போது, பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களை நாம் முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய எண்ணங்களை தேவன் ஒருவரே அறிவார். மனிதன் வெளியே காண்கிறான், உங்களுடைய எண்ணம், சிந்தை எப்படி இது இருக்குன்ற ஆண்டவரை அறிவார். அல்லேலூயா. ஆனால் தான் நம்முடைய மன சிந்தையை எப்போதும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வது மிக முக்கியம். அல்லேலூயா. 2வது அங்கே சொல்கிறார், உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். என்ன பலியாக? பழைய ஏற்பாடில் மிருகத்தை கொண்டு அடித்து அங்கே ஆண்டவர்கிட்ட வைப்பாங்க, செத்து போயிருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், ஜீவ பலியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜீவ பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஆதியாகமம் 22 நீங்கள் வாசிக்கலாம். அங்கே ஒரு ஜீவ பலி வந்ததுதான். ஆதியாகமம் 22 முழுவதும் படித்து பாருங்கள். அங்கே தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். உங்கள் மகன் ஐசாக், உன் மகன் ஐசாக்கை நீ எனக்கு பலி கொடு. அதுதான் ஜீவ பலி. அங்கே தான் வருது. அந்த ஜீவ பலி யாருன்னா ஐசாக் தான். ஐசாக் அவனுக்கு விருப்பம் இருக்குது, சித்தம் இருக்குது, எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது, எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, தேவனுக்கு நான் உன்னை தான் பலி செலுத்த போகிறேன். ஆனால் தான் அவங்க அப்பா கட்டுற வரைக்கும் பேசாமல் இருந்து கை காலெல்லாம் கட்டி அங்கே மேலே வைக்கிற வரைக்கும் அவன் ஒன்றுமே பேசலை. அவங்க என்ன மயக்க ஊசி போட்டு விட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மயக்க ஊசி போட்டு எந்த ஊசியும் போட, நிதானமாக ஜீவ பலியாய் தன் தகப்பனுடைய சித்தத்துக்கு, நோக்கத்துக்கு ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கின்றான். அதான் ஜீவ பலி. அப்பா சொல்லிட்டாரு, வா உன்னை நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அவன் தன்னுடைய விருப்பத்துக்கு மறித்தவனாக, தன்னுடைய ஆசைக்கு மறித்தவனாக, தன் எண்ணத்துக்கு மறித்தவனாக, தன்னுடைய நோக்கத்துக்கு மறித்தவனாக, என் தகப்பனுடைய சித்தத்துக்கு நிறைவேற வேண்டும் என்று தன்னையே உயிர் பலியாக, ஜீவ பலியாக அர்ப்பணித்தவன் தான் ஈசா. அதுதான் இங்கே சொல்கிறாரு, ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள் என்றால், உங்கள் ஆசையை, உங்கள் விருப்பத்தை எல்லாவற்றையும் மூட்டை கட்டிட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை உயிராக அர்ப்பணித்து ஆராதிக்கிறவர்களுடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் என்னை அர்ப்பணித்தான். கற்பனை பண்ணி பாருங்க, அவனே தன்னை ஒப்பு கொடுத்தான். அதான் ஜீவ பலி. பிரியமானங்களே, அவன் பலியாக தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆபிரகாம் அந்த மகனை வெட்டுவதற்கு பட்டயத்தை எடுக்கும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார். ஆபிரகாம், நிப்பாட்டு. நீ யாரை நேசிக்கிறாய்? நீ யாரை மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறாய்? நீ என்னோட நோக்கத்தை சித்தத்தை செய்யக்கூட உன் பிள்ளையை கொடுக்க நீ உனக்கு பயப்படலை. அதனால் நிறுத்து. இதோ ஒரு ஆடு அங்கே நிற்கிது. அந்த ஆடை கொண்டு வந்து, ஆடு சத்தம் கேட்குது. இங்கே ஆடு வந்துருச்சா? குழந்தையா? ஓகே. அங்கே ஒரு ஆடு இருந்தது. அதை அவன் பலி செலுத்த அவன் ஐசாக் என்ன செய்தான்? அவன் அந்த பலிபீடத்திலிருந்து இறங்கி ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நடக்க ஆரம்பித்தான். தேவன் அவனை படிப்படியாய் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் ஈசாக்கு அப்படியே கொண்டு வந்தார். தேவனுடைய சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அர்ப்பணித்தவர்கள், நீங்கள் உங்களுடைய அர்ப்பணத்தின் மூலமாக தான் எல்லாமே நடக்குங்க. இல்லாவிட்டால் நார்மல் ஆர்டினரி பீப்புளாக நம்ம வாழலாம். தன் மகனை அவன் அர்ப்பணித்ததுனால அவன் அந்த பலிபீடத்திலிருந்து எழுந்தபோது அவன் ஜீவ பலியாக கர்த்தருக்காக வாழ்ந்தவன். இன்றைக்கி நீங்கள் நானும் நம்ம எல்லாம் ஒரு ஜீவ பலி, ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்கள். செத்து போனவங்கள ஜீவ பலியாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அதை இயேசு சொன்னார், என் சகோதர சகோதரி யார்கள்? என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ்கிறவங்க, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறவங்க, ஆண்டவருடைய பிரமாணத்தை கட்டளையை நிறைவேற்றுறவங்க, ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் ஜீவ பலியாக உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:8 பிலிப்பியர் 2:8 முதலாவது நாம் ஐசாக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கின்றோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணித்தவர். இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். அதோட அர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன் விருப்பத்தை, தன் ஆசையை, தன் சித்தத்தை எல்லாவற்றையும் அவர் ஒழித்து விட்டு பிதாவுடைய தன் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சிலுவையை சுமந்தார், ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2:8 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. கீழ்ப்படிந்த பிதாவுக்கு கீழ்ப்படிவதுதான் ஜீவ பலியா இருப்பது. தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றவங்க ஜீவ பலியாக தன்னை அர்ப்பணித்தவங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தாமே மாமிசத்தில் இருந்த காலகட்டத்திலே அவர் சிலுவை பரியந்தும் வாசிங்க கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் ஜீவ பலியாக தன்னை அர்ப்பணித்தார். அப்ப ஜீவ பலி என்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறவங்க, தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு ஜீவிக்கிறவங்க. அல்லேலூயா, ஆமென். புத்தி இல்லாத ஆராதனையை பார்ப்போம். புத்தி இல்லாத ஆராதனை என்னவென்றால், ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், ஆனால் ஆண்டவரை பின்பற்றாதவர்கள். ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாதவர்கள். அதுதான் புத்தி இல்லாத ஆராதனை. நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு நம்ம ஆராதித்தோம் என்றால் புத்தி இல்லாத ஆராதனை. எந்த தேவனுடைய காரியத்திலே நாம் அதில் கவனம் செலுத்தாமல் பிரகாரம் வாழ்ந்து நம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு வந்து நம் கைகளை தட்டி உயர்த்தி ஆராதித்தோம் என்றால், தேவனை பின்பற்றாமல் தேவனுடைய காரியத்திலே கவனம் இல்லாமல் இருந்தோம் என்றால் அது புத்தி இல்லாத ஆராதனையாய் மாறிவிடும். மத்தேயு 15 மத்தேயு 15:8 இயேசு அங்கே சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். வாசிங்க, மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து புத்தி இல்லாத ஆராதனை. இந்த ஜனங்கள் வாயினால் என்னை ஆராதிக்கிறார்கள், ஆனால் அங்க என்ன சொல்கிறார்? தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். தன் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தேவனுடைய நோக்கத்தில் இல்லை, தேவனுடைய திட்டத்தில் இல்லை, தேவனுடைய சித்தத்தில் இல்லை. இருதயம் எங்கேயோ இருக்குது, ஆனால் பாட்டு பாடுறாங்க.
ஆனால் துதிக்கிறாங்க, என்னை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதுதான் புத்தி இல்லாத ஆராதனை. கடவுளுக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தை, மனுஷனுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். நம் வெளித்தோட்டத்தில் வெளியே நம்ம ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம். ஆனால் கர்த்தர் உள்ளத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ தூரத்தில் நாம் தேவ சித்தத்திலிருந்து இருக்கிறோம். தேவ சித்தத்து மேலே அக்கறைப்படாமல் நம்ம இஷ்டப்பிரகாரம் வேலை ஏதோ ஒரு காரியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். நல்லது, உலகத்தில் வேலை செய்யுங்க. ஆனால் நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற. எதுக்காக திருமணம் செய்கிறோம்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற. எதுக்காக சம்பாதிக்கிறோம்? தேவ சித்தத்தை. எல்லாமே அவருக்காக தான். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, சகலமும் அவர்னால் உண்டாக்கப்பட்டதாம். சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்காக இருக்கிறோம்? அவருக்காக தான். உங்கள் மனைவி உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்கள் பிள்ளை உங்களுக்கு சொந்தம் அல்ல. உங்களுக்கு இது எல்லாமே அவர் கொடுத்தது என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் அப்போ தான் தேவ சித்தத்துக்கு நம்ம திரும்ப முடியும். ஏன்னா தேவன் தான் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ காட்ஸ் வாண்ட் அஸ் கிவ் ஹிம் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் லிப்ஸ், நம்முடைய வாயில் அல்லேலூயா அல்லேலூயா இல்லை, வாய் இங்கே துதிக்கலாம். பாருங்கள், நம்ம காட்டிலும் சினிமாக்காரங்க இன்னும் அருமையாக பாடுறாங்க. கிறிஸ்துவ பாடலாம் அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கள், பிச்சு உதறுவாங்க, துதி தவறாமல் பாடுவாங்க, அருமையாக பாடுவாங்க. வாயில் பாடலாம், சினிமாக்காரங்க நல்லா பாடலாம், ஆனால் அவங்க இருதயம் ஆண்டவரோடு இல்லை. அதே போல தான் இங்கேயும் கூட பிரியமானவர்களே, நம் உதடுகள் தேவனை துதிக்கும் போது பிரியமான நம்ம இருதயம் ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கு நான் நம்மளுடைய இருதயம் தேவனோடு இணைந்து இருந்தால் அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை போய்விடும். அல்லேலூயா. உதடுகள் மாத்திரமல்ல, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 1-2 படிங்க. ஏன் அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா, அங்கே ஒரு பிரச்சனை வந்தது, பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய உபதேசத்தை கொடுக்குறார். ஏனென்றால் அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனை மதத்தின்படி தான் வழிபடினது, அதை வழிபாடி வந்தாங்க, அப்படி சொல்லலாமா? மதத்தின்படி. அது மட்டுமல்ல, மத சடங்காச்சாரத்தின்படி, கலாச்சாரத்தின்படி அவங்க தேவனை தொழுது கொண்டு வந்தது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதான் இங்கே இயேசு இந்த டீப்பான ஒரு டீச்சிங் கூட பூந்துட்டார். அங்கே என்ன சொல்கிறாரு, ஆண்டவரோட டீச்சிங் என்னன்னா வித்தியாசமாக போச்சு. அங்கே கையை கழுவலை, அதுதான் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இயேசு கையை கழுவுறது ஒரு இஷ்யூவாக வச்சு கலாச்சாரத்தை முன்னுக்கு கொண்டு வந்து தேவனை ஆராதிப்பது அங்கே நுழைச்சிட்டாரு. ஒரு வித்தியாசமான சேமன் அங்கே கொடுத்தார். அங்கே தான் சொல்கிறா, உங்கள் இருதயத்திலிருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் உங்களை தீட்டுப்படுத்துன்ட்டாரு. வெளியேருந்து உள்ளுக்கு போகிறதில்ல, உள்ளுக்கு இருந்து என்ன வெளியே உங்கள் மனம். அப்போ இயேசு என்ன சொல்ல வர்றா, ஒரு ஆராதனைக்கு முக்கியமானது யோர் ஹார்ட் கண்டிஷன், நம்முடைய இருதயம் தான் சொல்லிட்டாரு. ஆனால் தான் இயேசு அதிகமாக அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார். வி பிலீவ் இன் த ஹார்ட். நம் இருதயத்தினால் விசுவாசிக்கிறோம், இருதயத்தினாலே ஆண்டவரை அன்பு கூறுகிறோம், இருதயத்தின் மூலமாக நம்ம பாட்டு பாடுகிறோம், இருதயத்தினாலே நாம் கீழ்ப்படுகிறோம், இருதயத்தினாலே நாம் முழு மனதோடு மனம் திரும்புகிறோம், உள்ளம் நிறைவோடு நாம் கொடுக்கிறோம். எல்லாமே இருதயம். நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் தேவனை பின்பற்றாமல் கொடுக்கலாம். நீங்கள் பாடலாம், தேவனை பின்பற்றாமல் பாடலாம். எதுவுமே நம்ம வெளித்தோட்டத்தில் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், நாம் ஆண்டவரை பின்பற்றி கொண்டே எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு ஒரு பிரியமான ஆராதனையாக காணப்படும். அல்லேலூயா. இன்று அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் முக்கியமாக வலியுறுத்துறது என்னென்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் மிக மிக முக்கியம். மேலே பவுல் சொல்லும் போது சரீரம் என்ற சிந்தை, அவனை எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆமாம், எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் என்று மேலே பக்கத்தில் பார்க்குறோம். இங்கே இயேசு இருதயத்துக்கு போயிட்டான். இருதயமும் மனமும் உள்ளான 2 சிஸ்டமும் சரியாக வேலை செய்யணும். ஆராதிப்பதுக்கு முக்கியமாக அந்த மியூசிக் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய இருதயமும் நம்முடைய எண்ணமும் தேவனுக்கு முன்பதாக ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு அது சரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். புத்தி உள்ள ஆராதனை காரியத்தை பார்க்கின்றோம். அல்லேலூயா. பிரியமானங்களே, இந்த பரிசேய சதுசேயர்கள் ஆண்டவரையோடு பிரச்சனை பண்ணால் பெரிய ப்ராப்ளம் அங்கே ஆச்சு. பிகாஸ் காட் இயேசு டீல் பண்ணாவே பிரச்சனை தான். நீங்கள் மத்தேயு 15 கூட நிறையா பிரச்சனை அங்கே வந்துருச்சு. ஏன்னா இயேசு எப்போதும் அவர் யார் தெரியுமா? என்னவா
புரட்சி பண்ணுறவர். அவர் செய்கிறதுனா புரட்சி, அவர் பேசுறதுனா புரட்சியாக இருக்கும். அதனால் இந்த புரட்சி பண்ணுறவங்க எப்போதும் நிறைய சவாலை சந்திப்பாங்க. அவர்கள் அங்கே இருக்கிற மத ரீதி சடங்காச்சாரத்தை தான் கடைபிடித்ததை ஆண்டவர் அங்கே வேறு விதத்தில் கொண்டு போயிட்டார். ஆராதனை என்பது உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு தூய்மையான ஒரு காரியம் என்று. அல்லேலூயா. சங்கீதம் 51:10 படிங்க. சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அல்லேலூயா. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நம்ம எப்போதும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க வர என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய இருதயம் எந்த நிலையில் இருக்கின்றது ஆராதிக்கும் போது. இப்போ ஆண்டவர் இங்கே ஜெபம் பாருங்கள். என் இருதயத்தை என்ன செய்யுங்க? சுத்தமாக்குங்க. தேவனே எனக்கு சுத்தமான இருதயத்தை கொடுங்க என்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34:1. நம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான கருவி என்ன? சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாயில் என்ன இருக்கணும்? சபைக்கு வரும்போது எல்லாரும் வாயும் பாருங்க. எந்தெந்த வாய் பாடலைன்னு பாருங்க. அந்த வாயில் துதியே இல்லை. உள்ளம் துதியால் நிறைந்தால் வாய் பாடும். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இறைவன் கர்த்தர் கடவுள் நம் இருதயத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த வாய் தான் வழி. The mouth is the door for God to enter and dwell in your life. நம் இருதயத்தில் தேவன் தங்க வேண்டும் என்றால் அவர் எப்படி தங்குவார் என்றால் இந்த வாயில் நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தான் ஆலயத்துக்கு வரும்போது பாடுங்க நல்லா. அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் தேவ சித்தத்தை செய்யலை. உங்களுக்கு தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யாதவங்க யார் தெரியுமா? பாடாதவங்க, துதிக்காதவங்க, ஆராதிக்காதவங்க, தேவ சித்தத்தை செய்யலை. அப்போ சபைக்கு வந்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது. நீங்கள் எதுக்கு சபைக்கு வரீங்கன்னா தேவ சித்தத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. 63 சங்கீதம் 63:3-4. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. யார் உதடு கொண்டு வந்திருக்கா? ஒவ்வொரு சண்டே சேர்ச்சுக்குள்ள வரும்போது நான் நாக்கு இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். என் உதடுகள் புறம் கூறும். அப்படியா? என் உதடுகள் பிறர் கதையை பேசி கொண்டிருக்கும். என் உதடுகள் சில பேர் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நாவு வராது. ஆனால் மற்ற கதையெல்லாம் பேசுவது பார்த்தீங்க, அந்த நாவு எங்கிறது தான் வரணும்னு தெரியாது. எனக்கு பேச தெரியாது, பூச்சி பாசன் நான் அப்படின்னு வாங்க. ஆனால் சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் சவால்கள் வந்தால் அது பூச்சி இல்லை. என் உதடுகளினால் கர்த்தரை துதிப்பது. அல்லேலூயா. நான் அப்புறம் வரேன். துதிப்பது எவ்வளோ முக்கியம். சும்மா நீங்கள் மௌனமாக இருந்துட்டு போனால் தேவ சித்தத்தை செய்யாமல் போயிடுறீங்க. அதனால் நம்ம இந்த காரியத்தை அறிந்து கொண்டோம் என்றால் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தன் நாவை சரியாக பயன்படுத்துவார்கள். அது ரொம்ப முக்கியம். முடிஞ்சா தொடர்ந்து படிங்க. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என்ன எடுப்பேன்? எத்தனை பேர் கையை உயர்த்துறீங்க ஆராதிக்கும் போது? கையையே உயர்த்த மாட்டேன் பாஸ்டர், நான் இப்படியே தான் இருப்பேன் நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் தேவ சித்தத்தை செய்யலை. நான் உங்களுக்கு தேவ சித்தத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நாவு துதிக்காதவர்கள் தேவ சித்தத்தை செய்யலை. சோத்திரம் பண்ணாதவங்க தேவ சித்தத்தை செய்யலை. தேவன் சமூகத்திலே சரணம். கையை உயர்த்தது எதை சொல்லுங்க? சரணம். இன்னும் சேர்ச்சில் வரும்போது சரணம் ஓடியாங்க. அப்படியே கைகளை உயர்த்துது சரணம். இந்த சபையில் வரும்போது பிரியமானவர்களே, இங்கே பல ஊழியங்களை செய்கிறாங்க. இந்த ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் நான் கவனிப்பேன். அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்களா ஒரே ஊழியத்தை? 1 தெசலோனிக்கேயர் 5:18 நீங்கள் என்ன சொல்லுகிறது?
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில பேர் அப்பயே வாய் திறக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஓகே, இந்த மாதிரி சத்தம் ஆராதனை வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் பாடினாங்க. இங்கே சொல்லுங்க ஸ்தோத்திரம். வெரி குட். இங்கே சொல்லுங்க ஸ்தோத்திரம் எல்லாரும். அப்போ இங்கே காண போச்சு. அங்கே பாருங்க சொல்லியிருக்கு, என்ன வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, வாசிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In everything give thanks for this is the will of God. Hallelujah. நீங்கள நானும் ஸ்தோத்திரம் பண்ணாட்டி தேவ சித்தத்தை செய்யல. முடிஞ்சுப்பா, இத்தனை வருஷம் நான் இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிலது கடவுளை சித்தம் நான் என்ன பாச எனக்கு தெரியல பாச, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தீக்க தரிசனமாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுமா கடவுளை சித்தம் என்னன்னு? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவ சித்தம், தேவனை பாடுவது தேவ சித்தம், கைகளை உயர்த்துவது தேவ சித்தம். நீங்கள் அதை செய்யாவிட்டா, நான் செய்யாவிட்டா, நான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் செத்த ஒரு பலியாக நான் இருக்கிறேன். செத்த பலி தான் ஒன்றுமே ஆராதிக்க முடியாது. சிவ பலி தான் ஆராதிப்பார்கள். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, எபேரியர் 13:15 பாருங்கள். எபேரியர் 13:15 நான் முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே பலிபீடத்துலேருந்து எஞ்சிடாதீங்க. பலிபீடம் அப்படியே இருக்கட்டும், நான் கொண்டு பண்ணி வச்சுருக்கேன். எபேரியர் 13:15 எபேரியர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. அவங்க பலி எங்கே இருக்குது? இதுதான் ஸ்தோத்திர பலி. தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு வரோம். அப்போ தேவனுக்கு பலி செலுத்த வரும்போது நம் பாடலை, துதிக்கலை, ஆராதிக்கிறேன்னா ஸ்தோத்திர பலி போல. அல்லேலூயா. அப்போ சபையிலே நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, நல்லா கர்த்தரை ஆராதிங்க. அது என்ன நடக்குது என்றால் நம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்தீரென்றா உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ சித்தத்தை செய்கிறது முக்கியம். உங்கள் சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணிங்கள், ஜீவ பலியாக அர்ப்பணிங்கள். உங்கள் மனதை தேவனுக்கு முன்பதாக தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாவை எப்போதும் கர்த்தரை துதிக்கும் போது உங்களுடைய ஆராதனை, நம்முடைய ஆராதனை தேவனுடைய சித்தத்தோடு இணைந்திருக்குமானால் அந்த ஆராதனை கர்த்தருக்கு முன்பதாக புத்தி உள்ள ஆராதனையாய் மாறிவிடும். நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் தேவ சித்தத்தை செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்கள் மனம், எங்கள் உள்ளம் நம்முடைய சமூகத்திலே அதை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, துதியும் ஆராதனையும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக. தேவ ஆவியானவர் இன்று இந்த வசனம் மூலமா எங்களோடு பேசுனதுக்காய் நன்றி. இந்த வசனம் எங்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, ஜீவ பலியாக உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையே சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்காக உண்மையாய் ஜீவிக்க, உண்மையான ஆராதனையை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதியும். உங்கள் தேவைகளை சந்தித்தருளும். ஆண்டவரே, போகும்போதும் வரும்போதும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையெடுத்து செய்கிற எல்லா வேலைகளும் செழிப்பாய் மாறி ஆசீர்வாதமாய் மாறுவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து ஆண்டவரை உமக்காக உண்மையாய் வாழ்ந்து ஜீவிக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய தேவன் எங்களுக்கு வழிகளை நீ நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. உன் கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு மனமாய் நம் கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் என்று